இப்படி இருந்த செடி இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்படி ஒன்றுமே ஆகலை, எல்லாம் உருட்டு. ஒரு செடி இங்கே இருக்குது, ஒரு செடி அங்கே இருக்குது. பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது இதுதான். நல்லா பார்த்துக்குங்க. பூத்து குலுங்கி எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது, ஃபுல்லாமே பறிக்காமல் விட்டு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, டிசம்பர் பூ அவ்வளோ பூ இருக்குது அந்த ஒரு செடியில். சில பேர் கேட்டிருந்தீங்க, நிஜமாக இந்த ஜூன் ஜூலையில் உங்களுக்கு பூ வச்சிட்ருக்கா அப்படின்னு. பூ பூத்துட்டு தாங்க இருக்குது. எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். செடி ஃபுல்லாக பூ பூத்துட்ருக்கு. அங்கே இருக்க செடி வந்து காஞ்சு போயிடுச்சு. இங்கே ஒரு செடி இருக்குது, அது காஞ்சு போய் விதைகளாக இருக்குது. அது எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். அதோடய விதைகள் இப்படி தாங்க இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும். இதான் விதை. நிறைய பேர் விதையும் கேட்குறீங்க, அது எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் விட்டு வச்சுருக்கிறேன். பச்சையாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். பூ அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்குது. இதுலேயே வந்து இந்த கலர் ஒன்று இருக்குங்க, அப்புறம் லைட் பிங்க் கலர் மாதிரியா என்னன்னு தெரியல. அது இந்த கலர்லேயே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. அது ஒன்று, அப்புறம் ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. இந்த 3 கலர் தான் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. சேல்ஸுக்கு இல்லைங்க. சேல்ஸுக்கு வந்து இது ஒரு 2-3 கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் வேணால் வளர்ந்துருக்கு. மற்றதெல்லாம் கட்டிங்ஸ்லாம் போட்டு வைக்கலைங்க. என்னோடய யூஸ்க்காக வீட்டில் வச்சுருக்கேங்க. என்னோடய யூஸ்க்கு வச்சும் இந்த மாதிரி பறிக்காமல் விட்டுருக்குறேன்.